ஓகே. நம்ம லாஸ்ட் வீடியோல நம்மள்ட்ட இருக்கிற டேட்டாவ ட்ரெயின் பண்றதுக்கு தனியாகவும், டெஸ்ட் பண்றதுக்கு தனியாவும் நம்ம வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டோம். ஸோ இப்ப இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு மாடல கிரியேட் பண்ணிட்டு, அதுல நம்மள்ட்ட இருக்கிற ட்ரெயின் பண்ற டேட்டாவ குடுத்து அந்த மாடல ட்ரெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த மாடல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா வந்து பிரெடிக்ட் பண்ணுது அப்படின்றத நம்மள்ட்ட இருக்க வச்சு நம்ம மீதி வச்சிருக்கிற டெஸ்ட் பண்ற டேட்டாவ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு வந்து முதலாவது என்ன தேவைன்னா, ஒரு மாடல் தேவை. அப்பதான் நம்ம வந்து அந்த மாடல ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ, இப்ப மாடல கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்து என்னன்னா, ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வேணும். ஸோ, ஆக்சுவலா நெறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்குது. ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் சில அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ, இந்த வீடியோவுக்கு, இந்த டேட்டாவுக்கு நம்ம டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் அப்படின்ற அல்காரிதத்த நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ, அது வந்து எங்க இருக்குன்னா, sklearnல ட்ரீ அப்படின்ற ஒரு பேக்கேஜ்க்குள்ள இருக்குது. ஸோ, அத நம்ம முதல்ல இம்போர்ட் பண்ணிப்போம். sklearnல இருந்து ட்ரீன்ற பேக்கேஜ்ல இருந்து எத நம்ம இம்போர்ட் பண்ணணும்? டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே. நம்ம இப்ப வந்து அல்காரிதம் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இப்போ ஒரு மாடல கிரியேட் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம வச்சுக்கணும். ஓகே. நான் மாடல் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு, நான் அதுல இந்த அல்காரிதத்த நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி குடுத்தோனே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இப்ப இந்த மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் இந்த அல்காரிதம் வந்து இந்த வேரியபிள்ல இருக்கு. இப்ப இந்த வேரியபிள் தான் என்னுடைய மாடல். ஸோ இப்ப நான் மாடல வந்து ட்ரெயின் பண்றதுக்கு இந்த வேரியபிள்ல ஃபிட் அப்படின்னு நான் குடுத்தேன்னா, அப்படின்ற மெத்தட் நான் கால் பண்றப்ப எனக்கு வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ இதுக்குள்ள நான் வந்து என்ன வேல்யூ குடுக்கணும்னா, நான் எக்ஸ் ட்ரெயின் வேல்யூ அதாவது நான் ட்ரெயின் பண்ற டேட்டாவோடைய எக்ஸ் வேல்யூவையும், ஒய் வேல்யூவும் குடுக்கணும். ஸோ நம்ம முதல்ல ட்ரெயின் தான் பண்ண போறதுன்றதுனால நம்ம வந்து ட்ரெயின் வேல்யூஸ் நம்ம வந்து குடுப்போம். ஸோ அதனால நான் வந்து என்னன்னா எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின் அப்படின்றத குடுத்து நான் வந்து ட்ரெயின் பண்றேன். ஸோ நான் இப்படி குடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய டேட்டா செட் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால எனக்கு உடனே ட்ரெயின் ஆயிடுச்சு. இல்லன்னா வந்து என்னன்னா சில கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரெயின் ஆகும். நம்மளுடைய மாடல் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்ப அந்த மாடல வந்து நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ண வைப்போம். அந்த மாடலுக்கு வந்து ஏதாவது வேல்யூ குடுத்து, அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன குடுக்க வைக்கிறதுக்கு, மாடல் டாட் பிரெடிக்ட் அப்படின்னு நம்ம வந்து குடுக்கணும். ஸோ இதுக்குள்ள நான் வேல்யூஸ குடுத்தேன்னா, அது வந்து எனக்கு பிரெடிக்ட் பண்ணும். ஓகே. நம்மளுடைய டேட்டா செட் எப்படி இருக்கு? நம்ம டேட்டா செட் வந்து என்னன்னா, ஏஜையும், ஸ்டேட்டையும் நம்ம வந்து மாடல்ட்ட குடுக்குறோம். குடுத்தோனே அது வந்து என்னன்னா, இன்டர்நெட் யூசேஜே எனக்கு பிரெடிக்ட் பண்ணி குடுக்கும். ஸோ அதனால இப்ப நான் வந்து இந்த பிரெடிக்ட்குள்ள நான் ஒரு ஏஜ், ஒரு டம்மி ஏதாவது வேல்யூவும், ஸ்டேட்ன்னா ஏதாவது ஒரு வேல்யூவும் நான் குடுக்கலாம். ஸோ ஓகே. நான் வந்து என்னன்னா, இது வந்து 2டி அரேக்குள்ள நான் குடுக்கணும். குடுக்குறப்போ ஓகே. நான் ஒரு டம்மி வேல்யூ ஒரு 20 வயசு. ஸ்டேட் வந்து நான் 2ன்னு குடுக்குறேன். அதாவது நம்மளோட டேட்டா பொறுத்தவரைக்கும் 2ன்னா வந்து என்னன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்ட சேர்ந்த 20 வயசு நபர் வந்து எந்த அளவுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து கிளிக் பண்ணேன்னா, எனக்கு இங்க அவுட்புட் வருது. அவுட்புட் என்னன்னா 0. 0ன்னா நம்மளுடைய டேட்டா பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்க வந்து இன்டர்நெட் யூசேஜ் லோவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. நான் இதுவே 20க்கு பதிலா நான் ஒரு 40 அப்படின்னு போட்டேன்னா, ஓகே. 2ன்னா வந்து என்னன்னா, அவங்களோட இன்டர்நெட் யூசேஜ் வந்து ஹையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது நம்ம ப்ரெடிக்ட் பண்றப்ப நமக்கு வந்து என்னன்னா, அது அவுட்புட் குடுக்குது. இப்ப இங்க வர இது வந்து எரர் கிடையாது. வந்து வார்னிங். இது ஏன் இந்த வார்னிங் வருதுன்னா, இந்த வார்னிங்ல என்ன சொல்லுது, நான் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் நான் வந்து ஃபிட் பண்றப்ப ஃபியூச்சர் நேம்ஸ் குடுத்து ஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஆனா, நான் இப்ப எக்ஸ் வேல்யூ நான் இப்ப குடுக்குறப்ப, நான் எந்த ஒரு ஃபியூச்சர் நேம்ஸும் குடுக்கல அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலா நான் இந்த எக்ஸ் ட்ரெயின் குடுத்து தானே இங்க வந்து ஃபிட் பண்றேன். ஸோ அந்த வேல்யூ நான் எடுத்து பார்த்தேன்னா, ஃபியூச்சர் நேம்ஸ்னா ஒண்ணும் இல்ல. காலம் நேம். அந்த அந்த டேட்டாவ நான் குடுக்குறப்ப, அதுல காலம் நேமோட சேர்த்து நான் குடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். ஆனா நான் இங்க பிரெடிக்ட் பண்றப்ப, காலம் நேமே இல்லாம வெறும் வேல்யூஸ் தான் குடுக்குறேன். அந்த ஒரு வார்னிங் எனக்கு குடுக்குது. ஸோ இந்த வார்னிங்னால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அந்த வார்னிங் ஆனா நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இங்க குடுக்குறப்ப முழு டேட்டாவ அப்படியே குடுக்காம, டேட்டாஸ்ல டாட் வேல்யூஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, அந்த அந்த வார்னிங் போயிடும். ஏன்னா டாட் வேல்யூஸ்ன்னு குடுக்குறப்ப ஆக்சுவலா என்ன ஆகும்னா, இந்த காலம் நேம்ஸ் இல்லாம நமக்கு வந்து என்னன்னா வெறும் வேல்யூஸ் மட்டும் அங்க போகும். ஸோ அதனால வெறும் வேல்யூஸ மட்டும் குடுத்து நம்ம வந்து ட்ரெயின் பண்றப்ப நமக்கு அந்த வார்னிங் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து மாடல் வந்து பிரெடிக்ட் பண்ணுது. ஸோ இந்த பிரெடிக்ஷனுக்குள்ள நம்ம வந்து ஒரு வேல்யூ தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்காக தான் வந்து என்னன்னா இது 2டி அரேல இருக்குது. நான் இங்க என்னன்னா கமா போட்டு இன்னொரு வேல்யூஸ் குடுத்து நான் இப்ப ஓகே. நான் ஒரு 20 வயசு 1ன்னா வந்து என்னன்னா நம்ம டேட்டா பொறுத்தவரைக்கும் டெல்லிய சேர்ந்தவங்க. ஸோ டெல்லிய சேர்ந்தவங்க 20 வயசுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ஹையா யூஸ் பண்ணுவாங்கன்னு வருது. ஸோ நான் இதுல எத்தனை வேல்யூஸ் வேணாலும் குடுக்கலாம். அத்தனை அவுட்புட் வந்து என்னன்னா எனக்கு அரே ஃபார்மேட்ல குடுக்கும். ஸோ அதனால தான் வந்து என்னன்னா இங்க வந்து 2டி அரேல இருக்கு. ஓகே. ஆனா இப்ப நம்ம குடுக்குற வேல்யூஸ் இது வந்து குடுக்குற அவுட்புட் வந்து அக்யூரேட்டா தான் குடுக்குதா இல்லையா? நம்மளுடைய மாடலோடைய அக்யூரசி எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நாம முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம டெஸ்ட் பண்ற வேல்யூ வச்சிருக்கோம்ல, அத குடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் இந்த வேல்யூஸ்க்கு பதிலா நான் எக்ஸ் டெஸ்ட் நான் குடுத்தேன்னா, அது ஒய் டெஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸோட மேட்ச் ஆகணும். ஸோ அப்படி எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய மாடலோட அக்யூரசி. ஸோ அதனால இந்த வேல்யூஸ் நான் குடுக்காம, இங்க எக்ஸ் டெஸ்ட் நான் வந்து குடுக்குறேன். ஓகே. மறுபடியும் ஏன் அந்த வார்னிங் வருது? ஏன்னா இங்க ட்ரெயின் பண்றப்ப வேல்யூஸ மட்டும் தான் குடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். ஆனா இங்க பிரெடிக்ட் பண்றப்ப நான் வந்து என்னன்னா ஃபியூச்சர் நேம்ஸோட குடுக்குறேன். ஸோ அந்த வேல்யூ இந்த வார்னிங் எடுக்கிறதுக்கு டாட் வேல்யூஸ் நம்ம குடுக்கணும். ஸோ குடுத்தோனே இதுதான் வந்து என்னன்னா என்னுடைய மாடல் வந்து பிரெடிக்ட் பண்ண அவுட்புட்.
ஸோ இது வந்து ஒயிட் டெஸ்டோட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ, இது வந்து இப்போ 100% மேட்ச் ஆனுச்சுன்னா என்னுடைய மாடலோட அக்யூரசி 100. இல்ல ஒரு 90% தான் மேட்ச் ஆனுச்சுன்னா என்னுடைய மாடலோட அக்யூரசி 90. இது வந்து நம்ம வந்து ஒன்னொன்னா மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ஒன்னொன்னா உட்காந்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்க வேணாம். அதுக்கு அக்யூரசி ஸ்கோர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்க இருக்குன்னா எஸ்கேலர்ன்ல மெட்ரிக்ஸ் அப்படின்ற பேக்கேஜ் குள்ள இருக்கு. நம்ம அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து என்னன்னா அந்த பேக்கேஜை வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ எஸ்கேலர்ன்ல மெட்ரிக்ஸ்ன்றதுல இருந்து நம்ம வந்து எதை கால் பண்ணிக்கணும்னா அக்யூரசி ஸ்கோரை வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த அக்யூரசி ஸ்கோர்ல நம்ம வந்து இந்த ரெண்டு வேலையும் நம்ம வந்து கொடுத்தோம். அதாவது ஒயிட் டெஸ்ட்டையும் நமக்கு வந்திருக்கிற இந்த ப்ரிடிக்ஷனையும் நம்ம வந்து கொடுத்தோம்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு கொடுக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா ஒயிட் டெஸ்ட்டை வந்து கொடுக்கணும். அதாவது சரியான அவுட்புட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நாம இப்ப இந்த மாடல் ப்ரிடிக்ட் பண்ண அவுட்புட்டையும் இங்க கொடுக்கணும். ஸோ இதை நம்ம இங்க கொடுக்கணுன்றதுனால இதை வந்து நான் ஒரு வேரியபிள்ல நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நான் இப்ப அதை கொடுத்துருக்கேன். ஓகே, நான் வந்து இதுல வந்து என்னன்னா ஒரிஜினல் வேல்யூவையும் நம்ம மாடல் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூவையும் நம்ம வந்து என்னன்னா இந்த அக்யூரசி ஸ்கோர்ல நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னே இது நம்மளுடைய ஸ்கோர் என்னன்னு சொல்ல போகும். ஒன்னுன்னா வந்து என்னன்னா நம்மளுடைய மாடல் 100% அக்யூரேட்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு அர்த்தம். அதாவது நம்மள்ட்ட இருக்கிற ஒயிட் டெஸ்ட்டும் நம்ம மாடல் ப்ரிடிக்ட் பண்ற வேல்யூ வந்து என்னன்னா அக்யூரேட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஓகே, நம்ம இங்க ட்ரெயின் சைஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோம்னா 80% நம்ம வந்து ட்ரெயின் சைஸுக்கு நம்ம டேட்டாவும் 20% நம்ம வந்து என்னன்னா டெஸ்ட்டுக்கு வச்சிருக்கோம். ஓகே, நம்ம இப்ப இத ட்ரெயினுக்கு வந்து ஒரு 40% மட்டும் கொடுத்துட்டு மீதி 60% நம்ம வந்து டெஸ்டிங் வச்சோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படி கொடுத்துட்டு இதை நம்ம மறுபடியும் ரன் பண்ணோம்னா நம்மளோட அக்யூரசி வந்து என்னன்னா டிராப் ஆகாது. நம்மளோட அக்யூரசி வந்து என்ன 70% போயிடுச்சு. ஓகே, நான் இப்ப இன்னும் அதை கம்மி பண்ணி பாக்குறேன். ஓகே, ஒரு 20% தான் நான் வந்து என்னன்னா ட்ரைனிங் கொடுக்குறேன். டெஸ்டிங்க்கு வந்து என்னன்னா 80% கொடுக்குறப்ப நம்மளோட அக்யூரசி வந்து என்னன்னா ரொம்ப டிராப் ஆகி 44% போயிடுச்சு. இது ஏன்னா நம்ம இப்ப நம்மளுடைய ட்ரைனிங் சைஸ் வந்து நம்ம டேட்டா வந்து என்னன்னா ரொம்ப சின்னதா கொடுக்குறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து டேட்டா நம்மள்ட்ட வந்து கம்மியா இருக்கும் ட்ரெயின் பண்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து என்னன்னா மாடல் வந்து ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால நமக்கு வந்து என்னன்னா மிஷின் லேர்னிங்க்கு முதல்ல நமக்கு வந்து என்னன்னா டேட்டா வந்து ரொம்ப அதிகமான டேட்டா தேவை. நம்ம ஆக்சுவலா நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து என்னன்னா 10,000 ஈவன் சில இதெல்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து தேவைப்படும். ஸோ நம்மள்ட்ட இப்ப இங்க இருக்கிறது வந்து என்னன்னா வெறும் 45 டேட்டா தான் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து என்னன்னா முதல்ல வந்து என்னன்னா பெரிய டேட்டா செட் தேவை. ரெண்டாவது வந்து என்னன்னா டேட்டா வந்து கிளீனாவும் இருக்கணும். டேட்டா வந்து நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணனாலுமே என்ன ஆகும்னா நம்மளுடைய அக்யூரசி ஸ்கோர் வந்து பாதிக்கப்படும். ஓகே, நம்ம மறுபடியும் இது வந்து என்னன்னா 0.8க்கு நம்ம வந்து மாத்திக்கணும். மாத்திட்டு ரன் பண்றப்ப என்னோட அக்யூரசி வந்து என்னன்னா 100% இருக்குது. ஸோ யா, ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து ஒரு மாடலை வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து ஒரு மாடலை டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து என்னன்னா அதனோட அக்யூரசி ஸ்கோரையும் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மாடல் வந்து என்னன்னா அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுனால இப்போ இதுல நீங்க எந்த வேல்யூ வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து நமக்கு வந்து நம்ம இந்த டேட்டா செட்ல இல்லாத வேல்யூ இப்ப இந்த டேட்டா செட்ல ஸ்டேட் நம்பர் 1ல 39 வயசுல இருக்கிறவங்கள பத்தி இல்லவே இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து 39 வயசு நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். 39 வயசு ஸ்டேட் 1னா அவங்க நியூ டெல்லியை சார்ந்தவங்க. ஸோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு 2ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குது. 2னா வந்து என்னன்னா அவங்க இன்டர்நெட் யூசேஜ் ஹையா யூஸ் பண்றாங்க. 39 வயசுல இருக்கிற டெல்லியை சார்ந்தவங்க வந்து என்னன்னா இன்டர்நெட் யூசேஜ் ஹையா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இது நம்மளுடைய மாடல் அக்யூரசி நமக்கு வந்து ஒரு 90 95 98 நம்மளுடைய ப்ராப்ளம பொறுத்து நம்ம அக்யூரசி வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் ஓகே இது இந்த அக்யூரசி நமக்கு போதும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம புது விதமான வேல்யூஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய மாடலை ப்ரிடிக்ட் பண்ணி அதை வந்து ரியல் லைஃப்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நான் ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு அதை ரியல் லைஃப்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வரக்கூடிய வீடியோல எப்படி வந்து இந்த நம்ம ட்ரெயின் பண்ண மாடல்ல சேவ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ரீயூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம வரக்கூடிய வீடியோல வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால வரக்கூடிய வீடியோ சீரிஸை வந்து நீங்க வந்து கண்டினியூவா வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த மிஷின் லேர்னிங் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை யூஸ் பண்ணி எப்படி வந்து கேம்ஸை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்றத மேபி ஆஃப்டர் 2 வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதனால மறக்காம நீங்க வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஸ்டீஃபன். இது உங்கள் லேர்ன் வித் தேவ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.